இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 49 அதிகாரம் 25வது வசனம். என்றாலும் இதோ, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், செல்வந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். பராக்கிரமக்காரர்கள்னால சிறைப்பட்டு, அதாவது அவங்க ரொம்ப பலவான்களைப் போல இருக்கலாம், அவங்களால உங்கள் குடும்பம் சிறைப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் அதை நான் விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது, பலவந்தன்னா பிசாசினாலே கொள்ளையிடப்பட்டு இருக்கிற உங்களுடைய காரியங்களை எல்லாம் தேவன் இன்னைக்கு விடுதலையாக்குவேன்னு சொல்கிறார். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற மனுஷிக வல்லமைகள், சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு அழித்து போடுவேன்றார். அந்த சிறையிருப்பில் இருந்து, பராக்கிரமன் சிறையிருப்பிலும் பலவந்தனுடைய கொள்ளையிடப்பட்டதுலேருந்து உங்களை விடுதலையாக்குவேன்னு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குரைக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. ஏன்னா ஏசாயா 54 15 17 வரைக்கும் வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது அதில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவது என்ன? இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்லன்னே சொல்கிறார். அது அப்படி கூடுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாம் உமக்கு விரோதமாய் கூடினவர்களே, அவர்கள் உன் பட்சத்தில் வருவாங்க. அப்போ உனக்கு விரோதமாக இன்றைக்கி கூட்டம் கூடி பேசி கொண்டிருக்கவங்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் உங்கள் பட்சத்தில் நிற்கும்படியாக செய்வார். ஏன்னா கரி நெருப்பை ஊதி தன் கிரியைகளை எல்லாம், அந்த ஆயுதத்தை எல்லாம் உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான் உண்டாக்குனேன். அதே போல் அவனை நான் தான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும், ஒரு குடும்பத்தை கெடுத்து அழிக்கணும்னு நினைக்கிறவனையும் நான் தான் உண்டாக்கினேன். அதனால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் இல்லையா? உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாயின்னே வேதவசனம் சொல்லுது. இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய சுதந்திரமாக இருக்குது, என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாக இருக்குது. அப்போ கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு நீதியை இதன் மூலமாக நான் வழங்குவேன்னே கர்த்தர் வாக்குரைக்கிறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் போராடி குடும்பங்களை கலைத்தும் பிரிவினையை உண்டாக்கியும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுத்து போட எண்ணுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கர்த்தர் இன்னைக்கு நிக்கிரகம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 35:4 பார்க்குறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீருங்க, திடன் கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போ பதறி பேசுகிற காரியங்களை குறித்தெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார்னு வேதவசனம் சொல்லுது. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஏன்னா குடும்பங்களுடைய ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது இல்லையா? குமாரன் விடுதலை ஆக்கினா தான் நம்ம மெய்யாகவே விடுதலையாக முடியும். அதை நாம் விசுவாசிக்கணும். இப்போ வருகிற போராட்டங்கள் எல்லாம் பிசாசினாலே உண்டானாலும் அது கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அது அனுமதிக்கப்படலை என்பதை நாம் உணரணும். கர்த்தரை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டு ஓடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நீதியை சரி கட்டி நமக்கு பதில் தருவார். ஏசாயா 41 அதிகாரம் 11-12 வசனத்தில், இதோ உன்மேல் எரிச்சல் ஆகிற யாவரும் வெட்கி அவங்க இலட்சியம் அடைவார்கள்னு சொல்கிறார். அப்போ உங்கள் மேலே இன்றைக்கி பொறாமை எரிச்சலையும் அடைகிறவங்க தேவன் லட்சியம் உண்டாக்குவார், அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார்னு பார்க்குறோம். உன்னோடு வழக்காடுகினவர்கள் எல்லாம் நாசமாகி ஒன்றுமில்லாத பொருள் போல ஆயிடுவாங்கன்னு சொல்கிறார். உன்னோடு போராடினவங்களே நீ தேடியும் காணாதிருப்பா. அதே போல் தேவன் இந்த உலகத்திலே இருக்காதபடிக்கே அவங்களெல்லாம் எடுத்து போட்டுருவார். அதனால் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாத பொருள் ஆவார்கள்னா அந்த பொருளை தேடியும் நம்ம காண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க பொருளாகவே ஆகிடுவாங்கன்னு சொல்கிறார். ஏசாயா 54:13 பார்க்குறோம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்போ கர்த்தர் நமக்காக அவர் யுத்தத்தை செய்ய போகிறார் இல்லையா? நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மனுஷர்களை ஒன்றுமில்லாத பொருளாக்கி போட்டுட்டார்னா அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்கள்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டு வழிநடத்தப்படுவாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னே சொல்கிறார். சகரியா 14:12 பார்க்குறோம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலே அவர்களுடைய சதையெல்லாம் அழிந்து போகணுன்னே சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்புறாங்கன்னா அவர்கள் சதை கூட அழிந்து போகும். அதே போல் அவர்களுடைய கண்கள் தங்கள் குழியிலிருந்து அது கெட்டு போகும். அந்த கண்களை கூட நான் கெட்டு போக பண்ணிடுவேன். அவர்கள் நாவுகள்
நாவு அவர்கள் வாயிலே அழுகி போக. இன்னைக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அந்த கால் தானே பாவத்தை செய்ய விரைந்தோடுகிற கால்னே வேத வசனம் சொல்லுது. அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கவங்களும் தங்கள் கண்களினாலே பொறாமை எரிச்சலின் ஆவியோடு இருக்கவங்களுடைய கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு போகுன்னு சொல்கிறாரு. உங்களை வஞ்சித்து பேசின அந்த நாவு, தூஷித்த நாவு, அது வாயிலே அழுகி போகணும். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வாக்கு கர்த்தர் உங்களுக்காக இன்னைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை கண்ணீரை எல்லாம் இன்றைக்கி கர்த்தர் எடுத்து போட போகிறார். அவர் பாதத்தில் நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் ஊற்றிடுங்க. கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஏசாயா 10:27 பார்க்குறோம். அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம்னே சொல்கிறார். அப்போ உங்கள் தோளின் மேலே இன்றைக்கி அவர்களுடைய பாரத்தை சுமந்தது போல் நீங்கள் ஒரு நாளும் நிந்தை அவமானத்தில் இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கி உங்கள் கழுத்தில் இருந்து அந்த நுகத்தை நீக்கி போடும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அபிஷேகத்தினாலே உங்களுடைய நுகங்களை எல்லாம் தேவன் முறித்து போடுவார். ஆவியிலே நிரம்பி ஜெபிங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஏசாயா 14:2 பார்க்குறோம். ஜனங்கள் அவரை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்திலே விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறைப்படுத்தினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை அவர்கள் ஆள்வார்கள். இவ்வளோ நாள் உங்களை ஒடுக்கி சிறைப்படுத்தி வைத்திருக்கவங்கள ஒரு நாள் கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவங்க கர்த்தருடைய தேசத்தில் அவங்கள எல்லாரையும் நீங்கள் வேலைக்காரிகளுமா வைத்து நீங்கள் கையாளும்படியாக கர்த்தர் வைப்பார். அவர்களை எல்லாம் சிறையாக்கி ஒடுக்க உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுப்பார். அவர்களை நீங்கள் ஆளுவீங்க. அப்படி தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்காக இன்னைக்கும் செய்ய போகிறார் என்பதை விசுவாசிங்க. ஆதியாகமம் 12:3 பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி வாக்களிக்கிறார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், இந்த பூமியில் இருக்க எல்லா வம்சங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்னு அன்றைக்கி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குரைத்தார். அதே வாக்கு இன்றைக்கி நமக்கும் நிறைவேறும். அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களை சபிக்கிறவங்க சபிக்கப்படுவாங்க. அதனால் தேவன் உங்களுடைய வம்சத்தை இந்த பூமியில் எல்லாருக்குள்ளேயும் ஆசீர்வாதமாய், உனக்குள்ளே அதை ஆசீர்வாதமாய் வைக்கிறார், உங்களுக்குள்ளே அதை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிங்க. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் எல்லாரும் யாரால் உண்டாயிருக்காங்க? பிசாசுனால் உண்டாயிருக்காங்கன்னு என்பதை முதல்ல நாம் அறிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா பிசாசானவன் ஆதி முதலே அவன் பாவம் செய்தான் இல்லையா? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தான் தேவனுடைய குமாரன் இந்த பூமியில் வெளிப்பட்டார்னே வசனம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை தருவார். அவர் மரணத்தை ஜெயித்தார் இல்லையா? சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே மிதிக்க அவர் ஒப்பு கொடுப்பார். விசுவாசிங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தில் இருந்து அந்த 7 விதமான ஜாதிகளை 31 ராஜாக்களை முறியடிக்க கர்த்தர் முன்னின்று அந்த சத்துருக்களை துரத்தினார். குலவிகளை அவர்களுக்கு முன்னாக அனுப்பி அவர்களை துரத்தி போட்டார்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த யுத்தத்தில் தேவன் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து சுதந்திரிக்க செஞ்சார் இல்லையா கானான்? அதை போல் தேவன் உங்களுக்கும் அப்படியே செய்வார். சகரியா 9:11 பார்க்குறோம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அப்போ கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இல்லையா? அவருடைய வாக்கு தத்தமும் அவருடைய ஆணையம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்தபடியே தேவன் அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே சிறைப்பட்டு இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் தேவன் இன்னைக்கு விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். ஏசாயா 25:9 அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அப்போ யாருக்காக நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு ரட்சிப்புக்கு காத்திருந்தீங்களோ அந்த ரட்சிப்பு கர்த்தர் மூலமாக தான் வரப்போகுது. அதனால் கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்க. அப்போ கர்த்தர்னால உங்களுக்கு அந்த ரட்சிப்பு வரும். உங்கள் எல்லையில் தேவன் கலிகூர்ந்து மகிழ செய்யும் நாட்கள் வரப்போகுது. அதனால் உங்கள் தூசியெல்லாம் உதறி விட்டு எழுந்துருங்க. எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுன்னு ஏசாயா 52:2 பார்க்குறோம். தூசியை உதறிவிட்டு எழுந்துருன்னா உங்கள் பாவ அசுத்தங்கள், உங்களுடைய அக்கிரம குணங்கள் எது இருந்தாலும் நாளில் அது எல்லாத்தையும் எடுத்து உதறி விட்டு நீங்கள் எழுந்துருங்க. சிறை போட்டு போன நீங்கள் எல்லாரும் உங்கள் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிற மற்றவர்களுடைய நுகங்கள், உங்களுக்கு போட்டிருக்க அந்த மாதிரியான நுகங்கள் உங்களால் சுமக்க முடியாமல் இத்தனை நாள் நீங்கள் அலைந்திருக்கலாம். அந்த கட்டுகளை எல்லாம் தேவன் அவிழ்த்து விடுன்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் அதை சுமக்கிறீங்க.
நீங்களே அதை கட்டி கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. நீங்கள் ஏன் மற்றவங்க நுகத்தை சுமக்கணும்? மற்றவங்க பாரத்தை நீங்கள் ஏன் சுமக்கணும்? மற்றவங்க போடுகிற கெடுதலான கிரியைகள் உன் குடும்பத்துக்கு பிள்ளைக்கு விரோதமாக எதை போடுறாங்களோ அதை நீங்கள் சுமந்து தெரியாததுங்க. அது கட்டவிழ்த்து விடுங்க. தேவனிடத்தில் போராடி ஜெபிங்க. அந்த சத்துருக்களின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்திலும் சாட்சியின் வசனத்திலும் அதெல்லாம் நிக்கிரகம் பண்ணி போடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் விலையின்றி விற்கப்பட்டீங்க, பணமின்றி மீட்கப்பட்டீங்கன்னே கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் பூர்வத்திலே என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனாங்க. அசுரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவங்கள எல்லாரையும் ஒடுக்கினான்னு பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். அப்போது நம்மை விடுதலையாக்கும் நாமம் கர்த்தர் என்னும் உன்னத நாமம், அது பரிசுத்த நாமம், அது உயர்ந்த நாமம். அந்த நாமத்தை நீதிமான் சொல்லும் போதெல்லாம் அவன் சுகமாய் ஓடி அவருடைய அடைக்கலத்திலே அவன் இருப்பான் இல்லையா? அதனால் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நீங்கள் உச்சரிங்க. கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து ஜெபிங்க. அப்போ கர்த்தர் உங்களுடைய எல்லா இக்கட்டுக்கும் உங்களை நீங்களாக ரட்சிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களையும் முறியடித்து போடுவார். உங்களோடு வழக்காடினவர்களோடு கர்த்தர் வழக்காடி உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார். ஆமீன்.